ஸோ இன்றைக்கி வந்து சா கந்தசாமி எழுதின தக்கையின் மீது 4 கண்கள் அப்படின்ற கதையை பற்றி பேச போகிறேன். இந்த கதை வந்து 1965 to 70 எழுதியிருக்காங்க. என்ன படித்தேன், எனக்கு எக்ஸாக்டான தெரியல, பட் அந்த பீரியடில் எழுதியிருக்காங்க. 1970கள் நினைக்கிறேன். கசரத்தை பிறகு ஒரு இது படிச்சுட்டு இருக்கேன். அதில் வந்துருக்குது 70ல் 1970s ஆரம்பிச்சு 77 முடியும். ஓகே, அந்த டைமில் எழுதியிருக்காங்க. ஸோ இது ஆரம்பிக்கிறது எங்கே ஆரம்பிக்கலாம்னா, இதில் 2-3 இடத்துல வந்து ரொம்ப உணர்ச்சி தீவிரமான ஒரு சில வாக்கியம்லாம் வருது. அதாவது மாணிக்கன்ற தாத்தா வந்து ராமுன்ற பேரனை வந்து குளத்தில் முக்கணும், கொண்ட அளவுக்கு முக்கணும்னு வருது. இன்னொன்று இடத்துல வந்து ராமு வந்து மாணிக்கன்ற தாத்தா மேலே வந்து முகத்தை எரிக்கணும் அப்படின்ற ஒரு இது வருது. இதை வாட்டி வாசகத்தில் படிக்கும்போது எனக்கு கொஞ்சம் இது மிகையாக இருக்குது. கொஞ்சம் நம்ப முடியல. இது எப்படி ஒரு தாய் இல்லாத பேரன், நமக்கு தெரியும் ஒரு தாத்தாக்கும் பேரனுக்கு தான் கொஞ்சம் நல்ல பாண்டிங் இருக்கும் கம்பேர் டு தாத்தா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் திருப்பி அடுத்த வாட்டி படிக்கும்போது இல்லை, அதுக்கான பில்டப் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ இந்த கதை எப்படின்னா, ஓகே, ஒரு மீன் பிடிக்கிறதுன்றத ஒரு எளிய ஒரு காட்சி. அந்த காட்சியை வச்சு அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, எனக்கு புரிஞ்சது என்னென்னா, பழமை புதுமை இந்த ரெண்டுத்துக்கும் நடக்க வர ஒரு போட்டி, அந்த போட்டினால் வர ஒரு பொறாமை, அது எப்படி கோபமாக மாறுது, அந்த மாதிரி இருக்குது. அதை வந்து மாணிக்கன்ற ஒரு தாத்தாவோட அந்த சைக்கலாஜிக்கல் ப்ரோக்ரெஷன், ஓகே, அந்த உளவியல் மாற்றம் இருக்குது இல்லையா, அதை வந்து ரொம்ப தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஒரு இப்படி தான் ஆரம்பிக்குது. எப்படின்னா, ஒரு ராமு வந்து புதுசாக ட்ரை பண்ணி ஒரு மீனை பிடிச்சிடுறான். ஆனால் தாத்தாக்கு கிடைக்கல. அப்போ அந்த தாத்தா வந்து கேட்குறாரு, ஓ பெரிய தூண்டிக்காரன் ஆகிட்டியே அப்படின்னு கேட்குறாரு. அங்கே வந்து ஒரு சின்ன பொறாமை தெரியுது. அங்கே என்னென்னா, ஓகே இவன் நான் இல்லாமையே கூட இவன் இருக்க முடியும் அப்படின்ற ஒரு சின்ன பொறாமை வந்து ஆரம்பிக்குது. அதுக்கு அடுத்து வந்து அந்த சின்ன பொறாமை வந்து அடுத்து கதையோட முக்கியமான கட்டம் வந்து என்னென்னா, அவர் சறுக்கி விழுறாரு. ஒரு பாண்டில் வந்து சறுக்கி விழுறாரு. அது என்ன ஆகுதுன்னா, அப்போ வந்து ராமு மீன் பிடிக்கிறான், மாட்டிக்குது. அப்போ தாத்தாவோட ஹெல்ப் கேட்க வந்து அவன் ஹெல்ப் பண்ண வரான். அப்போ தாத்தாவுக்கு ஒரு நம்பிக்கை, ஓகே நான் ஹெல்ப் பண்ணுறேன், பிடிச்சிருவேன்னு ஒரு நம்பிக்கை வருது. பட் ஆனால் சறுக்கி விழுந்துடுறான். ஸோ அதுவும் வந்து ஒரு சிம்பாலிக்காக தான் நான் பார்த்தேன். அந்த சறுக்கி விழுறத உடலால் சறுக்கி விழுறாரு, அவரோட உளவியலும் சறுக்கி விழுது. அவரோட பெருமை, அங்கீகாரம், அது எல்லாமே சறுக்குன மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். அங்கே அப்போ ஒரு சின்ன பொறாமை இருந்துச்சு. அந்த பொறாமை வந்து என்னவா ஆகுதுன்னா, ஒரு பயமாக மாறுது. பயமானா, இப்போ முன்ன வந்து இவனுக்கு நான் தேவையில்லைன்றுச்சு, இப்போ நானே தேவையில்லாமல் ஆகிடணும், நானே யூஸ்லெஸ் ஆகிடணும் அப்படின்ற ஒரு பயம் வருது. அந்த பயம் வந்து அப்படியே ஒரு கோபமாக மாறுது, ஒரு வன்மமாக மாறுது. அந்த சுச்சுவேஷனில் தான் இந்த டைலாக் வருது. அந்த போட்டு கொல்லணுன்ற மாதிரி ஒரு டைலாகாக மாறுது. ஓகேங்களா? இப்போ அதுக்கு அடுத்து வந்து இப்போ இந்த கோபம், வன்மம், பயம் எல்லாம் சேர்ந்து இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து ஸ்டேஜ் வந்து ப்ரொஃபஷன் வந்து ஒரு குழப்பம், ஒரு கலக்கம் அவருக்கு வந்துருச்சு. இல்லை, நான் எப்படியாவது ரொம்ப டெஸ்பரேட்டாக என்னன்றாரு, நான் எப்படியாவது நான் மீனை பிடிச்சிருவேன், நான் யாருன்னு காட்டிடுவேன். அப்போ இருந்து அந்த தாத்தாவோட போட்டி வந்து அந்த பேரனோட இல்லை, அவருக்குள்ளேயே இல்லை, நான் எப்படியாவது ப்ரூவ் பண்ணணுன்ற ஒரு போட்டி வந்து அங்கே ஆரம்பிக்குது. அப்போ ட்ரை பண்ணுறாரு, மாட்ட மாட்டேங்குது. சரி, புதுசாக கூட நான் அந்த புது முயற்சி கூட எடுக்கிறேன், நான் என் பேரன் பண்ணதே கூட நானும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்றாரு. அப்பயும் தோல்வி அடைகிறாரு. அப்போ வந்து ரொம்ப டவுன் ஆகிடுறாரு. ஸோ இது வரைக்கும் பயம், கோபம் அதெல்லாம் இருந்தது. இப்போ வந்து அதிகாரமாக மாறிடுச்சு. என்ன ஆகிடுதுன்னா, அதுக்கு அடுத்த சீனை என்ன ஆகுதுன்னா, போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அவங்க ஒய்ஃபையும் சரி, பேரனையும் சரி ரொம்ப அடிக்கிறாரு, திட்டுறாரு. தேவையில்லாமல் ஒரு அவுட் ஆஃப் த கான்டெக்ஸ்ட் திட்டுவார். நீ என்ன பண்ணுறீங்க, நீ இப்போ தான் பண்ணுற அப்படி ரொம்ப அதிகாரமாக மாறுது. அந்த அதிகாரம் வந்து ஏன் அப்படின்னு நினைக்கிறேன்னா வந்து, இப்போ அவர் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறாரு, முடியல. அவருக்கு இது மட்டும் தான் தெரியுது, ஓகே நான் தான் பெரியவன், இன்னும் பெரியவன் அப்படின்ற மாதிரி அதிகாரமாக மாறுது. அதுதான் அடுத்த ப்ரோக்ரெஷன். நெக்ஸ்ட் ப்ரோக்ரெஷன் என்ன ஆகுதுன்னா, இப்போ வந்து ஒரு கனவு வருது. அந்த கனவில் என்ன ஆகுதுன்னா, அந்த கனவில் தான் ஒரு ஃபுல்லாக ரியலைஸ் பண்ணிட்டான்னு சொல்ல முடியாது, ஒரு கொஞ்சம் ரியலைசேஷன் வருது. என்னென்னா, ஓகே நம்ம நடந்துக்கிறது வந்து ரொம்ப இருள்மையை நோக்கி போகுது. அந்த மீனுக்குள்ளே உட்காந்து ட்ராவல் பண்ணுறப்போ ஒரு பாதாளத்தை நோக்கி போகிற மாதிரிலாம் வருது. அதாவது நம்ம நடந்துக்கிறது வந்து ரொம்ப இருள்மையை நோக்கி போகுது அப்படின்ற ஒரு ரியலைசேஷன் வருது. விழிச்சு உட்கார்றாரு. அதை ஒரு சின்ன செல்ஃப் அவேக்கனிங்காக நான் பார்த்தேன். அப்போ ஒரு மாதிரி கொஞ்சம் உணர்றாரு. ஸ்டில் அவருக்கு அந்த ஈகோ, அந்த தேவையில்லாமல் போயிட்டோமோ, அந்த நம்ம காலாவதி ஆகிட்டோமோ, அந்த எண்ணம் தாட்டெல்லாம் இருக்குது. பட் ஸ்டில் ஒரு சின்ன ரியலைசேஷன் வருது. அதுக்கப்புறம் பேரன் வந்து ஒரு பெரிய மீனை பிடிக்கிறான். அப்பையும் வந்து அவர் தோல் மேலே கை போகுது, கிள்ள போகிற மாதிரி போகிறாங்க. பட் அவன் மறைஞ்சிக்கிறான், பட் சிரிக்கிறார். அதோட இது வந்து கதை வந்து முடியுது. ஸோ இதோட சிறப்பாக நான் பார்க்குறது இதுதான். அந்த மாணிக்கம் தாத்தாவோட அந்த சைக்கலாஜிக்கல் ப்ரோக்ரெஷனை வந்து ஒரு மைய சரடாகவே வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னு தான் நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னு நான் ஃபீல் பண்ணேன். அப்புறம் இதில் எனக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் ஒன்று, இந்த சைக்கலாஜிக்கல் ஆர்க்கு இந்த ரொம்ப பிடிச்சிருந்தது.
ரெண்டாவது விஷயம் வந்து ஒரு நிறைய குறியீடாக தான் நான் பார்த்தேன். ஒரு மீன் பிடிக்கிறதுன்றத வந்து அதை வந்து ஒரு 2 வெவ்வேறு தலைமுறைக்கும் நடக்கிற ஒரு ஒரு போட்டி மாதிரி வச்சு, மீன் கிடைக்கிறதுன்றது ஒரு வெற்றி தோல்வி அப்படின்ற மாதிரி வச்சு, இவன் வந்து பேரன் மூலமாக வந்து ஒரு புதிய முயற்சியும், இவங்க வந்து ஒரு பாரம்பரியம், ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்டைலும். ஸோ இந்த டிஃப்ரெண்ட் குறியீடாக தான் நான் பார்க்குறேன். 3வதாக பிடிச்ச விஷயம் என்னென்னா, இன்றைக்கும் இது ரெலவெண்ட்டாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நிறைய இடத்துல நம்ம ரியலைஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஒருத்தர் வந்து ஒரு 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 ஹைராக்கியலாக கொஞ்சம் மேலே இருப்பார். பட் அப்போ கீழே இருக்கவன் புதுசாக ஏதாவது பண்ணி அவங்களோட பெருசாக சாதிக்கும்போது என்ன ஆகும்னா, முதல்ல வந்து ஒரு பொறாமை, இல்லை நான் சப்போர்ட் பண்ணுறேன்ற மாதிரி வரும். அதுக்கப்புறம் வந்து கோபமாக மாறும். அதுக்குள்ளே உள்ளுக்குள்ளேயே அவ்வளோ வன்மமாக இருக்கும். வெளியே சொல்லலைனாலும் உள்ளுக்குள்ளே அவ்வளோ ஒரு வன்மமாக மாறும். அது கடைசியில் வந்து ஒரு அதிகாரமாக வரும். இல்லை நான் சொல்கிறது பண்ணு அப்படின்ற ஒரு அதிகாரமாக மாறும். அதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். அப்படி தான் இப்பயும் ரிலவெண்ட்டாக இருக்க மாதிரி தான் ஃபீல் பண்ணேன். இதுலேருந்து எனக்கு முடிவாக என்ன, சரி ஓகே இதுலேருந்து நான் என்ன கற்றுக்கிறேன் அப்படின்னா, ஐ திங்க் நம்ம பண்ணுற எல்லா விஷயத்துக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் வரும். ஓகே, ஸோ பண்ணுற விஷயங்கள்லாம் வந்து ஒரு எக்ஸ்பைரி டேட் காலாவதி ஆகும். அந்த காலாவதி ஆகாமல் இருக்கணும்னா, ஒன்று நம்ம புதிய முயற்சியை தேடி பண்ணணும், நம்மளே அப்கிரேட் பண்ணிக்கணும். ஒன்று இல்லை நமக்கு அதுக்கான உடல் சத்தோ ஏதோ சத்தோ இல்லாமல் கூட போகலாம். ஆனால் அப்போ அது எப்படி டிக்னிட்டியோட கிரேஸ்ஃபுல்லாக எக்ஸ்பயர் ஆகுறது அப்படின்றத கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். இதுதான் என்னோட வாசிப்பு.